ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில காரிய தடைகள் அப்படின்னு நீங்கிறதுக்கு காலம் காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய பரிகாரம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கும் ஆலயங்களுக்கு சென்றால் இந்த தோஷத்திற்கு இத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அப்படின்னு எல்லா ஆலயங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஒரு கிரகம் தோஷம் அடைந்திருக்குன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுனா குரு பகவானுக்கு இருக்கிறது. இந்த குரு பகவான் என்ற ஒரு கிரகத்தினுடைய பார்வை நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னா எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இருந்தும் நம்மால் தப்பித்து சுபமாக வாழ முடியும். அதன் அடிப்படையில நம் ஜாதகத்தின் பிறந்த அமைப்பு படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில தசாபுத்திகள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு தற்பொழுது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் ஏற்ற வேண்டிய தீப முறை ஒவ்வொரு தசாபுத்தியிலும் மாறுபடுகிறது. தீபத்திலேயே சிறந்த தீபம் நெய் தீபம். அது என்ன நெய் தீபத்திற்கு மட்டும் அவ்வளவு மகத்துவம் என்ன அப்படின்னா, பொதுவா அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்பது சான்றோர்களுடைய வாக்கு. இந்த அண்ட பிண்ட தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஜோதிடத்தில் பரிகாரத்தை எளிமையாக்குவது மிக 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 எளிமை. அப்போ நமக்கு குரு பகவான் தான் எல்லா சுபிக்ஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப அண்டவெளியில் அவருடைய நிறம் எப்படி இருக்குன்னா பொன்னிறமாக இருக்கிறது. அப்போ இந்த பொன்னிறம் சம்பந்தப்பட்ட எல்லாமே பூமியில அவருடைய அனுகிரகம் பொருந்தியது. அதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம் உடலோடும் வாழ்வியலோடும் ஒன்றி செயல்படுத்தும் பொழுது நமக்கு வெற்றி உறுதி. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் எந்த கட்டத்தில் உச்சமடைகிறார்னு பார்த்தோம்னா கடக ராசியில் உச்சமடைகிறார். கடக ராசி என்பது யாருடைய ராசி அப்படின்னா சந்திரனுடைய ராசி. இப்ப சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அவர் வெண்மை நிறம் பொருந்தியவர். அப்ப வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. சந்திரனுடைய வீட்டுல மறைமுகமா குரு என்ன ஆகிறாரு? உச்சமாகிறாரு. இதனுடைய தத்துவம் பிண்ட தத்துவத்துல எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, பாலிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய். அந்த நெய் மஞ்சள் நிறமாக மாறுறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அப்ப இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சந்திரன் வீட்டில் குரு உச்சம் அடைகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம பாலிலிருந்து மாறக்கூடிய நெய்யின் மூலம் நம்மால என்ன பண்ண முடியுதுன்னா உணர முடியுது. அதனுடைய வழக்கத்தின் அடிப்படையில் தான் எந்த எண்ணெய்களை காட்டிலும் இந்த நெய் தீபத்திற்கு மகத்துவம் எப்போதுமே அதிகம். அப்போ சில குறிப்பிட்ட எண்கணித அடிப்படையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம் தசாபுத்திக்கு ஏற்ப அந்த தசாபுத்தி முடிகிற வரையிலும் அந்த கிரகத்திற்கு ஏற்ப நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது. இப்போ நெய்களில் பல விஷயங்கள் பாதிப்பு கலப்படங்கள் இருக்கிறது. ஆனால் முடிந்தவரை நீங்கள் சுத்தமான பசு நெய்யால் தீபம் ஏற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தையும், எதற்காக நீங்கள் தீபம் ஏற்றுகிறீர்களோ அது முழுமையாக வெற்றியடையும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தீபம் அப்படின்றதும் அதுல ஊற்றக்கூடிய நெய் அப்படின்றதும் குரு காரகத்துவ சம்பந்தப்பட்டது. அப்போ நம்ம வாழ்வியல்ல குருவோடைய பார்வையை அதிகப்படுத்திக்கணும்னா நாம ஆலயத்திலும் சரி வீட்டிலும் சரி மறக்காம நெய் தீபம் ஏற்றுவதுதான் சிறந்தது. இப்போ ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் ஒவ்வொரு ஆலயத்திலும் எவ்வளவு தீபம் ஏற்றலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? அதாவது நீங்க எந்த ஆலயம் சென்றாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனினுடைய எண்ணிக்கையில் மட்டும்தான் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும். அதன்படி பார்த்தோம்னா சூரிய திசை நடப்பவர்கள் எந்த ஆலயம் சென்றாலும் 10 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக சந்திர திசை நடப்பவர்களும் 10 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. செவ்வாய் திசை நடப்பவர்கள் 9 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். புதன் திசை நடப்பவர்கள் 17 நெய் தீபங்கள் ஆலயத்தில் ஏற்றி வழிபடுதல் சிறப்பு. அதே போன்று குரு திசை நடப்பவர்கள் 24 எண்ணிக்கையில் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சுக்கிர திசை நடப்பவர்கள் 9 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சனி திசை நடப்பவர்கள் 10 எண்ணிக்கையில்
நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. ராகு திசை நடப்பவர்கள் 21 நெய் தீபம் ஏற்றி இறைவனுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. கேது திசை நடப்பவர்கள் 10 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுவா இந்த திசை நடக்கிறதோ அந்த திசை முடிகின்ற வரையிலும் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் தான் எந்த கோவில்ல போய் தீபம் போடணும்னு நினைத்தாலும் நீங்க போட வேண்டியது அவசியமான ஒன்றாகிறது. சரிங்க ஐயா, இப்போ எங்களுக்கு அந்தந்த தசைக்கு உரிய தெய்வம் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கோவில்லே நாங்க போயிட்டு தீபம் போட்டா வெற்றி அடைவோம் இல்லையா? அந்த கோவிலுக்கு போறதுக்கான நாள் தெரிஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம். அதன் அடிப்படையில சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரையில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். சந்திர திசை நடப்பவர்கள் திங்கள் கிழமையில் சந்திரஹோரையில் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். செவ்வாய் திசை நடப்பவர்கள் முருகப்பெருமானுக்கோ நரசிம்மருக்கோ வீரபத்ரருக்கோ செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்ற வேண்டும். புதன் திசை நடப்பவர்கள் விஷ்ணு பரமாத்மாவினுடைய ஆலயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். குரு திசை நடப்பவர்கள் அருகாமையில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளிலேயோ நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சால சிறந்தது. சுக்கிர திசை நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. சனி திசை நடப்பவர்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சனிக்கிழமை சனிஹோரையில் செய்தால் இது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ராகு திசை நடப்பவர்கள், ராகு என்றாலே நமக்கு மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்களாகும். அதன்படி பார்க்கின்ற பொழுது வாராகி, பிரத்யங்கரா இது போன்ற அதர்வன தெய்வத்தன்மை உள்ள பெண் தெய்வங்களை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானது. அதே போல கேது திசை நடப்பவர்கள் திங்கள் கிழமையில் யமகண்ட நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமானுக்கோ அல்லது பாத்தீங்க அப்படின்னா ஹயக்ரீவருக்கோ தீபம் ஏற்றி வழிபட நன்மைகளை கொடுக்கும். இப்பொழுதைக்கு உங்களுக்கு தசாபுத்தி படியும் அந்த தசாநாதனை எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டால் உங்களால் வலுப்படுத்த முடியும்னு பார்த்தாச்சு. எப்படியெல்லாம் தீபம் ஏற்றினா நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ முதல் விஷயம் நெய் தீபமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தசாபுத்திக்கு உரிய எண்ணிக்கையில் அந்த தீபம் இருக்க வேண்டும். அது அந்த நாளினுடைய ஒரு குறிப்பிட்ட ஹோரையில் செய்யும் பொழுது உண்மையாகவே அந்த தசையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற பட்சத்தில் பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை குறைந்த பிரச்சனையாக மாற்றி மனமும் உடலையும் பலமாக சமாளிக்கக்கூடிய திறனை இது உறுதியாக வழங்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா தசாபுத்தியிலும் பொதுவான பரிகாரங்களாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதில் நம்ம சந்திக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதை எவ்வாறு தப்பித்துக்கலாம் அப்படின்றத ஒவ்வொரு திசைக்கும் தனித்தனி பதிவுகளாக நான் கொடுக்க இருக்கிறேன். மறக்காம காத்திருங்க, நிச்சயமா வரும். மேலும் ஒரு நல்ல அற்புத தகவலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற அற்புதமான தகவல்களை நீங்க தினசரி தொடர்ந்து பெற முடியும். மேலும் ஒரு நல்ல வாய்ப்பாக நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய பிரணவ வாஸ்து தகவல்கள் மக்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குது. வாஸ்து தகவலை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரணவ வாஸ்து என்ற புதிய யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம். உங்களுடைய வாஸ்து கேள்விகள் எல்லாம் அதில் என்னுடைய பதிலாக வெளிப்பட இருக்கிறது. அந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஸ்துவுடைய தகவல்களை நிறைய பெறுங்க. மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.